ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு சாம்பார். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன உருளைக்கிழங்கு ஒரு கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் பரவாயில்ல, வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு அரை கப்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு 3 சத்தம் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கு. சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சட்டியில் மண் சட்டியில் பார்த்து சமைக்கிறோன்றதுனால நான் அதிலேயே தாளித்து எடுத்துட்டு குழம்பு வேக வைக்க போகிறேன். சாம்பார் எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரகம் 1/4 ஸ்பூன், துவரம் பருப்பு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வடகம், சாம்பார் வடகம், கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசி தண்ணி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஆனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு தக்காளி, நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், சாம்பார் பொடி, மிளகாய் தூள் சாம்பார் பொடி, உப்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய் தூள் கொதிக்கட்டும். நல்லா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு, வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச துவரம் பருப்பும் ஆட் பண்ணிடுறோம். துவரம் பருப்பு கொதிக்கும் போது உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம பாருங்க, சின்ன உருளைக்கிழங்கு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச அப்புறமா தான் நம்ம புளி ஆட் பண்ண போறோம். இங்க பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊத்துறேன். நீங்க தேவையான அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 கொதி வந்தாதான் அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பை சேர்க்க முடியும். அந்த நுரையெல்லாம் அடங்கிடணும். சாம்பாரோட தாளிப்பு நம்ம தாளிச்சு வச்சோம்ல, அதை சேர்த்துறேன். பாருங்க, சாம்பாரோட தாளிப்பை சேர்த்துட்டோம். நீங்கள் மிளகு தூளும் சோம்பு தூளும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா வெறும் கடாயில் சின்ன கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு மிளகு தூள், சோம்பு
மிளகையும் சோம்பையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும். நான் அதை பாருங்கள், நான் ரெடியாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நெய் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த சாம்பாரோட வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, நெய் இந்த 3 தான் இதோட சாம்பாரோட ஸ்பெஷலு. நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு தூளும் நெய் போட்டு மிளகு போட்டு சேர்க்கும்போது. பார்த்தீங்களா, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.